The Lord. ஜீசஸ் டைரி February 5. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். புலம்பல் 3:40. பிரியமானவர்களே, இந்த வசனம் நம்மை சுய பரிசோதனை செய்ய அழைக்கும் அழகான ஒரு வசனம். முதலாவதாக நம்முடைய வழிகளை சோதித்து பார்ப்போம். நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். நம்முடைய பாவம், அநியாயம், கசப்பு, வெறுப்பு இவையெல்லாம் தேவனோடு உள்ள உறவை பாதிக்கும். சங்கீதம் 139, 23, 24 சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார்: தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தாவீது மற்றவர்களை சோதிக்கவில்லை, தன்னை தேவனிடம் ஒப்பு கொடுத்து நீர் என்னை சோதித்து பாரும் என்று கேட்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய வழிகளை ஆராய்வோம். சோதிப்பது மேலோட்டமாக இருக்கிறது, ஆனால் ஆராய்வது ஆழமான ஒன்று. ஏன் நான் இப்படி செய்கிறேன், தேவனிடத்திலிருந்து என்னை தூரப்படுத்தினது எது என்கிறதை ஆராய்ந்து பார்ப்போம். ஆகாய் 1:5 தேவாலயம் பழுதாயிருந்தது, ஆனால் மக்கள் தங்கள் வீடுகள் சுகபோகமாக இருந்தார்கள். எனவே தேவன் அவர்களை சிந்திக்க அழைத்தார். நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவதாக, கர்த்தரிடத்தில் திரும்புவோம். சோதனையும் ஆராய்ச்சியும் முடிவல்ல, திரும்புவதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. லூக்கா 15 இளையகுமாரனை குறித்து பார்க்கிறோம். இளையகுமாரன் எல்லாவற்றையும் நஷ்டப்பட்ட போது அவன் தன்னை சிந்தித்தான், தன் நிலைமையை அறிந்தான், தந்தையிடம் திரும்பி வந்தான். தந்தை அவரை அரவணைத்தார். தேவனிடத்தில் திரும்புகிறவனை அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக.